உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வெளியில் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நவீன். நவீன், வணக்கம். இப்ப இந்த தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்க சிக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவைகள் பூர்த்தி செய்ய வாய்ப்புகள் இருக்கும்? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சுற்றுப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய ஏரி, குளங்கள், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பியிருக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் அடுத்த வைரபுரம் ஏரி நிரம்பி தன்னுடைய உபரி நீர் நேற்று முதல் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக வைரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இந்த தரைப்பாலத்தின் வழியாக வைரபுரம், நெய்க்குப்பி, பெருமாள்பேட்டை, மேல்பாக்கம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த தரைப்பாலத்தை கடந்து திண்டிவனத்திற்கு சென்று தங்களுடைய அத்தியாவசிய தேவைகள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் வேலைக்கு சென்று தினந்தோறும் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் இந்த 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வைரபுரம் கிராம மக்கள் வயல்வெளிக்கு செல்வதற்கும், கால்நடைகள் மற்றும் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் செல்வதற்கு முக்கியமாக இந்த தரைப்பாலம் இருந்திருந்தது. இந்த நிலையில் இது அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் இந்த பகுதி மக்கள் கடுமையான வேதனை இருக்கிறார்கள். அதாவது திண்டிவனம் நகருக்கு சுற்றி செல்வதற்கு 15 முதல் 20 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்வதற்கு ஒரு சூழ்நிலை இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரை நிறுத்தி இந்த தரைப்பாலத்தை உடனடியாக திறந்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நவீன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.